வரும்போது ஐயா வந்து திடம் கொண்டு பலத்துடன் பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி அனுப்பிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு காலில் வந்து சுகர் வந்து அது கேங்க்ரின்னு சொல்லுவாங்க. கால் அழுகி போகிற ஒரு நிலை. விரல் எடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கால் பாதம் ஃபுல்லாகவே போயிடுச்சுமா, கால் பாதத்துக்கு மேலே முட்டிக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கால் எடுத்தவங்க எல்லாருமே ஒருத்தராக பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் இறந்துட்டே வராங்க. அப்பா மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்து இந்த இடத்துல கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஜூன் மாதம் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஒரு வாரம் கொண்டு போயிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். அவங்க வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் லிவர் வீக்காக இருக்குது, 95% அப்படி சொல்லிட்டாங்க. ஆனாலும் நாங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருந்தோம். தேவன் வந்து ஒரு வாரம் கழித்து எங்கள் அம்மா கிட்டெல்லாம் வந்து கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் சொன்னாங்க, நாங்கள் பண்ணதில் இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு சுகத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன மங்கள வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் உனக்கு கொடுப்பேன். முதலாவது எதை கொடுப்பேன்னு சொல்றாரு? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் உனக்கு கொடுத்து உற்சாகமான ஆவியினாலும் ஆவியின் வரங்களினாலும் உன்னை நிரப்புகிறார். ரெண்டாவது, நீ இழந்து போன குடும்ப வாழ்க்கை. நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில் பிரிவினைகள், ஒரே வீட்டில் இருந்தும் 2 ஸ்டவ், ஒரே வீட்டில் இருந்தும் நிறைய வீடுங்களில் கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்காங்க, ஆனால் மனசு ரெண்டு விதமாக இருக்குது. இந்த சூழ்நிலைகளுக்கு எல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் முடிவை கொண்டு வரும்படி இழந்து போன உறவுகளை மறுபடியும் திரும்ப கொடுக்கிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 குடும்ப தலைவர்கள். அவன் இருந்த பட்டணத்துக்கு பெயர் சிக்லாக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அவனோட சேர்த்து ஒரு 600 குடும்பங்கள், 600 ஃபேமிலிஸ் அந்த சிக்லாக் என்கிற பட்டணத்திலே குடியிருந்தார்கள். 600 குடும்பங்களில் உள்ள 600 குடும்ப தலைவர்களையும், அப்படின்னா பெரிய ஆண் மக்கள் அத்தனை பேரையும் பெலிஸ்தியர்கள் ஒரு முறை சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க. அதில் தலைவனாக இருக்கிறது தாவீது இருக்கிறான். தாவீதும் அவனோடு கூட 600 புருஷர்கள் இந்த பெலிஸ்தியர்களுடைய சிறையிருப்பில் ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. அவங்க இந்த ஊரில் எந்த ஆம்பளைங்களும் இல்லை, பெரியவங்க இல்லை என்கிறதை கேள்விப்பட்டு அமலேக்கியர் என்கிற ஒரு கொள்ள கூட்டம், டைம் பார்த்து தானே திருடன் வருவான். நீங்கள் ஊரில் இல்லாத நேரம் வெளியூர் போயிருக்கும்போது வீட்டில் பூட்டு தொங்கினா தான் திருடன் வருவான். இல்லைன்னாச்சுன்னா நீங்கள் நல்லா தூங்குகிற நேரம் பார்த்தா திருடன் வருவான். திருடுறதுக்கு அவனுக்கு அதுதான் டைம். அதே போல் இந்த ஊரில் ஒரு ஆம்பளைங்க கூட பெரியவங்க இல்லை அப்படின்றத சமயம் அறிந்து இந்த அமலேக்கியர் என்கிற கொள்ளை கூட்டம் இந்த சிக்லாக் என்கிற பட்டணத்துக்குள்ளால் வந்து அங்கிருந்த எல்லாருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள்
இவங்க எல்லாரையும் சிறப்பிடிச்சிட்டு இவங்க வச்சிருந்த வெள்ளி பொன்னு பொருள் செல்வங்கள் ஆடு மாடு எல்லாவற்றையும் இவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போகும் பொழுது அந்த சிக்லாக் என்கிற பட்டணத்தை கொளுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. முழு பட்டணமும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊரே எரிஞ்சிருச்சு. ஊரில் உள்ள எல்லா மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் குமாரர்கள் குமாரத்திகள் இவங்க சம்பாரித்து வச்சுருந்த செல்வம் எல்லா ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அவங்கள எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது இப்படி ஒரு ஊர் இருந்த அடையாளமே இருக்கக்கூடாது என்பதற்காக ஊரையே சுட்டெரிச்சிட்டு அவங்க எல்லாரையும் கொண்டு போய் அடிமைகளாய் வேலை வாங்கும்படி அவங்க கொண்டு போகிறாங்க. செல்வங்களை எல்லாம் திருடியாச்சு. இந்த நேரத்தில் பட்டணம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த பெலிஸ்தியரிடத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட 600 பேர் பட்டணத்துக்குள்ளே வர்றாங்க. ஜெயிலிருந்து வீட்டுக்கு வர்றவன் அவ்வளவு நாள் ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டவன் எப்படி வருவான்? இன்றைக்கி தான் மனைவிட்ட போயிட்டு ஒரு படி நல்ல கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா நல்லா இன்றைக்கி போகிற வழியிலேயே இறைச்சி மட்டன் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம், போய் நல்லா இன்றைக்கி வச்சு சாப்பிடலாம், ரசம் வச்சு சாப்பிடலாம், நிறைய ஆசையில் தானே எல்லாம் வருவாங்க. அப்போ அவ்வளவு நாள் சிறையிருப்பில் இருந்தவங்க வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனில் வருவாங்க. தன்னுடைய மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், சாப்பாடு ரெண்டாவது. இவ்வளவு நாள் விட்டு போன மனைவி பிள்ளைகளை பார்க்குற ஒரு ஏக்கம், தன்னுடைய குடும்பத்தை பார்க்குற ஏக்கம், பேர பிள்ளைகளை பார்க்குற ஏக்கம் அவங்களுக்கு இருக்கும். அப்படியே வரும் பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி. ஊரே கொழுந்து விட்டு எரியுது, ஊருக்குள்ளே ஒருவரும் இல்லை. இந்த சிச்சுவேஷனில் கூட இருந்த 599 பேரும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம பாஷையில் சொன்னால் ஓவர் டென்ஷன் ஆகிட்டாங்க. எப்போவுமே இப்படிப்பட்ட பதட்டமான சூழ்நிலை வரும்பொழுது தான் ஒரு மனுஷன் நிதானிக்கணும். பதட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தவறாகத்தான் இருக்கும். இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க? இந்த தாவீதோடு சேர்ந்ததுனால தானே இன்றைக்கி நம்முடைய மனைவி பிள்ளைகளை உடைமைகளை எல்லாம் இழந்து நிற்கிறோம், இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாரும் கல்லை கையில் எடுத்துட்டு தாவீதை கல்லறிஞ்சு கொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 599 பேருக்கு முன்னால் தாவீது ஒருவன் நிற்கிறான். அவன் பேரில் எரிச்சலோட கோபத்தோடு அவனை கல்லறிஞ்சு கொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா தாவீதோடு இருந்ததுனால தான் இவங்க எல்லாரும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இன்றைக்கி குடும்பத்தையே இழந்து தனியாக நடுத்தருவில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓவராக டென்ஷன் ஆகிட்டு கல் எடுத்துட்டாங்க எறிஞ்சு கொல்றதுக்கு. ஆனால் வேதம் சொல்கிறது தாவீது மாத்திரம் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஆண்டவருக்குள்ளால் நம்ம திடப்படுத்திட்டு நிதானித்து ஆண்டவரிடத்துல தான் கேட்கணும். ஆண்டவரே, இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன செய்யணும், எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்க ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஒருத்தரும் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்குறதுக்கு தயாராக இல்லை. அந்த இழப்பு, அதை பார்த்த கொந்தளிப்பு, ஊர் எரியுது, பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் எல்லாரும் இவனை கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் தாவீது மாத்திரம் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திட்டு ஆண்டவரிடத்தில் பேச ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, எல்லாம் நடந்துருச்சு, ஓகே தான், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல ஆண்டவரே, நீங்கள் சொன்னால் நாங்கள் அந்த தண்டை பின்தொடர்ந்து போக போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? நான் போனால் எனக்கு வெற்றி கிடைக்குமா? என் மனைவி பிள்ளைகள், என்னுடைய நண்பர்களுடைய எல்லாருடைய மனைவி பிள்ளைகள் உடைமைகள் எல்லாம் நாங்கள் அதை திருப்பி எங்களுக்கு கிடைக்குமா? அதை நான் பிடிப்பேனா என்று ஆண்டவரிடத்திலே கேட்டான். ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, மனைவி பிள்ளைகளை இழந்து நிற்கிறேன், தெருவில் நிற்கிறேன், தனியாக நிற்கிறேன். நான் மட்டும் இல்லை, என் கூட 599 புருஷர்கள் நிற்கிறாங்க, நாங்கள் 600 பேர் நிற்கிறோம், தெருவில் நிற்கிற ஆண்டவரே, நாங்கள் இப்போ என்ன செய்யணும்? அந்த தண்டை பின்தொடர்ந்து போகட்டுமா? நான் போனால் எனக்கு வெற்றி கிடைக்குமா? நான் இழந்த மனைவி பிள்ளைகள் எல்லாரும் எங்களுக்கு கிடைப்பாங்களா? செல்வங்கள் கிடைக்குமா என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அதை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். திருப்பி கொடுக்கிற ஆண்டவர். நீ இழந்து போன உன்னுடைய மனைவி, உன் பிள்ளைகள், உன் உடைமைகள், உன்னுடைய நண்பர்கள், எல்லாருடைய உடைமைகள், மனைவிமார்கள், குமாரர்கள், குமாரத்திகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள வேதம் சொல்லுகிறது, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எல்லாம் திருப்பி கிடைக்கும், ஒன்றும் டென்ஷன் ஆகாத, பின்தொடர்ந்து போன்னு சொன்னார். அப்படியே அவன் ஆற்றை கடந்து பின்தொடர்ந்து போனான். ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தது மாத்திரமல்ல, இது ஒரு பெரிய கொள்ளைக்கூட்டம் இல்லை. அந்த கொள்ளைக்கூட்டம் ஏற்கனவே நிறைய இடத்துல
கொள்ளையடிச்சு வச்சிருந்த எல்லாவற்றையும் சேர்த்து திருப்பி கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அழகான வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 30:18 முதல் 19 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன சின்னது பெரிது எல்லாம் மாத்திரமல்ல, அது இல்லாம அவங்க கொள்ளையடிச்சு வச்சிருந்த அநேக செல்வங்களையும் ஆண்டவர் இவர்களுக்கு கையில் கொடுத்து இவங்களை திருப்பி அனுப்புகிறார். அதுக்கப்புறம் பங்கு போடும்போது அதுக்கப்புறம் ஒரு சண்டை வந்துச்சு. எல்லாருக்கும் அவங்கவுங்களதை கொடுத்தாச்சு. அப்புறம் பங்கு போடும்போது ஒரு கூட்டம் வந்து ஆறை கடந்து போகலை, இங்கே நின்றுட்டாங்க. ஒரு கூட்டம் மட்டும் கஷ்டப்பட்டு போச்சு தாவீதோட. இப்போ அவங்கவுங்களுக்குள்ளதெல்லாம் கொடுத்துருங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம யாரெல்லாம் போய் அவங்கள்ட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தோமோ நமக்கு மட்டும் அப்படின்னு அங்கே இவன் கூட போனவங்க சொல்கிறாங்க. நிறைய பேர் மனைவி போனால் பரவாயில்ல, பிள்ளை போனால் பரவாயில்ல, என்னையும் கொண்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுக்கு இந்த பக்கத்துலேயே நிறைய பேர் நின்றுட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் தாவீதோட போனாங்க. இப்போ போனவங்க எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்த உடனே கஷ்டப்பட்டு கூட போனவன் சொல்கிறான், அவங்கவுங்களுக்குள்ளதை கொடுத்துருப்பா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்துச்சு பாரு, அதை நமக்குள்ளே பங்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாவீது சொன்னால், இல்லை நம்ம போய் கஷ்டப்பட்டது உண்மைதான், அவங்கள இங்கே மன கஷ்டத்தோடு தின்னாங்க, எல்லாருக்கும் சரி சமமாக எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்து ஆண்டவர் அவர்களை கனம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உன் மனைவி சண்டை போட்டுட்டு போயிருக்கலாம், இல்லாவிட்டால் மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில இருந்த பிரச்சனையில், எப்படி தாவீதுக்கும் சவுலுக்கும் இருக்கிற பிரச்சனையில் தாவீதுடைய மனைவியாகிய மீகாளை பிடிச்சிட்டு போய் அவங்க அப்பா கொண்டு போய் பல்தியலுக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சாரோ, அதே போல் மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில உள்ள சண்டையில் பிள்ளையை பலிகடை ஆக்கி கொண்டு போய் வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை அவளாக கோவப்பட்டுட்டு போனாலும் சரி, இல்லை இவனாக விட்டுட்டு வெளியே வந்திருந்தாலும் சரி, பிள்ளைகள் வீட்டிலிருந்து கோவப்பட்டு வெளியே போயிருந்தாலும் சரி, இல்லை நீங்களே பிள்ளைகளை என்னால் தாங்க முடியல வெளியே போடான்னு துரத்தி இருந்தாலும் சரி, இன்றைக்கு பிறகு உன் குடும்ப உறவுகளை ஆண்டவரை இணைக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ இழந்து போன உன்னுடைய மனைவி யாராவது கொள்ளையாடி கொண்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, இல்லை அவளாக சண்டை போட்டுட்டு போனாலும் பரவாயில்லை, உன் மனைவியாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பார். அல்லேலூயா. கடைசியாக இழந்து போன உன்னுடைய ஆரோக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு திருப்பி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இழந்து போன செல்வங்களை தருவார், உடைமைகளை தருவார், இழந்து போன உறவுகள் ஆண்டவர் திருப்பி தர்றாரு, இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை தர்றாரு. கடைசியாக சொல்கிறாரு, நீ இழந்து போன ஆரோக்கியத்தை கர்த்தர் இன்னைக்கு திரும்ப கொடுக்க போகிறார். ஆமேன். ஆமாம், எப்படி வாலிப வயசில் அப்படி ஜம்முன்னு இருந்தீங்களோ அதே போல் திரும்பவும் வாழ வயது போல் மாற்றுவாராம். சங்கீதம் 103 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்கள் எடுத்து வாசிப்போமா? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் உனக்கு மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் நோய்களை எல்லாம் உனக்கு குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. உன் வயது திரும்பவும் வாழ வயது போல ஆகிறது. இந்த கழுகுகளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா, கழுகுகள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆகும்போது, எப்பொழுதுமே தெரியும் உங்களுக்கு, எல்லா பறவைகளுக்கும் அதுக்கு பறக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது 2 ரெக்கைகள், நிறைய இறகுகள். அப்படி ஃப்ளெக்சிபிளாக அந்த ரெக்கையில் உள்ள கொஞ்சம் சதை இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா இறகுகள் இருக்கும். அந்த இறகுகள் தான் அது பறந்து 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 போகிறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக மேலே உதவி செய்யும். அப்போ இந்த கழுகுகளுக்கு மட்டும் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட வயசாகும் பொழுது எப்படி நமக்கு முடி கொட்டுதோ, வயசு ஆக 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 முடி கொட்டிடும். நிறைய பேருக்கு அப்படியே குறைஞ்சி கடைசியாக சொட்டத்தில் ஆயிரும். சிலருக்கு எத்தனை வயசானாலும்
குறையும். ஆனால் இந்த வாலிப வயசில் இருந்த மாதிரியெல்லாம் அடர்த்தியாக முடி அநேகமாக யாருக்கும் இருக்கிறதில்ல, அப்படி கொட்டிடும். அதே போல் தான் இதுகளுக்கு அந்த இறக்கைகளில் உள்ள அந்த இறகுகள் எல்லாம் ஒன்றொன்னா விழுந்துடும். இறகுகள் விழுந்துடும், ஆனால் அந்த சதையெல்லாம் அப்படியே தான் இருக்கும். உரிச்ச கோழி மாதிரி அப்படி உட்காந்துருக்கும். பறக்க முடியாத அமைதியாக இருக்குமா. வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே முன்னாடி மாதிரி ஓட முடியாது. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, வயசாச்சுப்பா முன்னாடி மாதிரி எல்லாம் நினச்ச நேரம் ஓடி வர முடியாதுன்னு பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி இது அமைதியாக உட்கார்ந்துருக்கும். ஆனால் ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு விசேஷம் கொடுத்துருக்காரு. மறுபடியும் இந்த இறக்கைகளில் உள்ள இறகுகள், அந்த சிறகுகளில் உள்ள அந்த இறகுகள் கீழே விழுந்தது எப்படி உண்மையோ அதே போல் மறுபடியும் ஒன்றா முளைக்கும். மறுபடியும் முளைச்ச உடனே இப்போ அது பறக்கலாம், வயசானாலும் பறக்கலாம். பறந்து முன்னால் வாலிப வயசில் எப்படி பறந்ததோ அதே போல் பறக்க முடியும். ஏன்னா இதுகளுக்கு முக்கியமே விழுந்து போன இறகுகள். இறகுகள் விழுந்தனால தான் அதால் பறக்க முடியலை. இப்போ மறுபடியும் அந்த இறகுகள் திரும்பவும் ஆண்டவரால் அந்த கழுகுகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அது எல்லாம் முளைச்ச உடனே மறுபடியும் ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி சல்லுன்னு மேலே ஏறும். எவ்வளவு ஹைட்டில் வேணாலும் அது வட்டமிடும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதே போல கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாலிப வயது போல மாறும். இந்த வாலிப வயசில் நீங்கள் ஓடினது மாதிரி ஓட ஆண்டவர் எப்படி இந்த கழுகுகளுக்கு புதிய இறகுகளை முளைக்க பண்ணுகிறாரோ அதே போல உன்னுடைய பழுதடைந்த உறுப்புகள், செயல்படாத உறுப்புகளை ஆண்டவர் இன்றைக்கு புதிய உறுப்புகளாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எனக்கு இந்த ஹார்ட்டை ரிப்பேர் பண்ணி தாங்கன்னு எல்லாம் கேட்காதீங்க. எனக்கு புதிய இருதயத்தை தாங்கன்னு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே என்னுடைய 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இந்த கிட்னி எனக்கு மறுபடியும் அதை ரிப்பேர் பண்ணி தாங்கன்னு கேட்காதீங்க. 2 புதிய கிட்னியை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன ஆண்டவர் நிறைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே பழுதடைந்த உறுப்புகள், வேலை செய்யாத உறுப்புகளை ஆண்டவர் மறுபடியும் இன்னைக்கு திரும்பவும் உங்களுக்கு புதுசாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நான் எப்போவுமே சொல்லுவேன், எந்த ஒரு ஊழியக்காரனாலும் இந்த அற்புதம் நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த ஊழியக்காரர் மூலமாக இந்த மங்கள வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார், இந்த வசனத்தை கொடுத்தார். மேக்சிமம் ஊழியக்காரங்க வசனத்தை வச்சு தான் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வசனம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது, அது தேவனாயிருந்தது. வசனமும் ஆண்டவரும் ஒன்று. அந்த ஆண்டவரை உனக்கு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஆண்டவர் தான் உனக்கு அற்புதம் செய்வார். வசனத்தையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், யோவான் புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது, அது தேவனாயிருந்தது. இதில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவன் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் வந்தால் அற்புதம் நடக்குமா நடக்காதா? அதனால் எப்போவுமே நீங்கள் வசனத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. எந்த பிரச்சனைக்கானாலும் சரி, நீங்கள் வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த வசனம் உங்களை குணமாக்கும். அன்றைக்கு ஒரு 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்கள் இருக்கிற இடத்துல சொன்னா போதும், மரணத்தின் விளிம்பில் கிடக்கிற என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். வார்த்தையை அவன் கனம் பண்ணுகிறான். இயேசுவிடத்திலே சொல்கிறார், நீங்கள் அவ்வளோ தூரம் வரணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன் மரணத்திலிருந்து விடுதலையாகி சுகமடைவான். வார்த்தை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிற்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவார். உன்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குவார். உன் பிராணனை, உன்னுடைய உயிரை மரிக்காதபடிக்கு, அழியாதபடிக்கு அதற்கு விலக்கி உன்னை மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி கழுகுகளுக்கு எப்படி மறுபடியும் வாலிப வயது வருகிறதோ அதே போல உன்னை வால வயதுள்ள பிள்ளையாய் மாற்றுவேன். அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள். இப்போ நிறைய இன்னைக்கு உள்ள ஆகாரத்தினாலேயா இல்லை எதனால் இப்படின்னு சொல்ல முடியலை.
நிறைய வாலிப பிள்ளைகள் ஜெபிக்க வரும் பொழுது தன்னுடைய யூட்ரஸில் இருக்கிற குறைகளை அடுக்கடுக்காக சொல்லி ஜெபிக்க வருகிறதை பார்க்கிறேன். யூட்ரஸில் ஃபைப்ராய்டு கட்டின்றாங்க, நீர் கட்டின்றாங்க, கேன்சர் கட்டின்றாங்க. அது இல்லாமல் இப்போ புதுசாக சாக்லேட் கட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு பிசிஓடி பிரச்சனை, அந்த ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் வருகிறதில்ல, வந்தால் நிற்கிறதில்ல. சிலருக்கு இன்னும் பெரிய பிள்ளை ஆகலை. நிறைய விதமான கஷ்டங்கள், நிறைய வேதனைகள் இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வலி, சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா பயங்கர அந்த வலியில் துடிக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இன்றைக்கி அப்படிப்பட்ட வேதனையோட வாலிப பிள்ளைங்க சிலர் சொல்லுவாங்க, ஏன் தான் நான் ஒரு பொண்ணாக பிறந்தனோன்னு தெரியலைன்னு. இந்த குறிப்பிட்ட இந்த வலி தாங்க முடியாமல் பிள்ளைகள் சொல்லுகிறதை பார்க்குறோம். பெண்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உள்ளவங்க கூட, ஐயா எனக்கு வலி தாங்க முடியலை, இந்த வயிற்று வலி தான் எனக்கு பெரிய பிரச்சனை, இந்த தீராத உதிரப்போக்கு எனக்கு பெரிய பிரச்சனை, என்னுடைய சமாதானத்தை கெடுத்துச்சு, எனக்கு டிப்ரெஷனில் கொண்டு விட்டுருச்சு. நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அத்தனை பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் புதிய யூட்ரஸை பொருத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆசாரியனுடைய உதடுகளிலே ஜனங்கள் ஆண்டவரை தேடுகிறாள். ஆசாரியனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், உதடுகளிலிருந்து ஆண்டவரை தான் தேடுறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு வருகிறது. அந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு அற்புதம் கொடுக்கிறது. நான் உங்களிடத்தில் அனுப்பினதான வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவனே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், பெயர், புகழ், இழந்து போன வேலை, இழந்து போன அபிஷேகம் அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு திரும்பவும் நீர் கொடுக்கிற இந்த நாளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து தெருவில் நிற்கிற மாதிரி நிற்கிற ஆண்டவரே, எங்கே போகிறதுன்னு எனக்கு வழி தெரியலை. தாவீது நடுத்தெருவில் நின்னது மாதிரி நானும் நின்றுட்டு இருக்கிறேன். சில பிள்ளைகள் கண்ணீரோடு நின்று அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவரே, வாழ்க்கை இழந்த பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு தரும்படி நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த குடும்பங்களில் கடைசி வரைக்கும் என் புருஷனை வச்சு காப்பாற்றுவாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு போன, ஒரு மாதம் கூட நான் வாழலையே, 10 நாள் கூட நான் வாழலையே, ஒரு வருஷம் கூட அவர் கூட என்னால் வாழ முடியலையே, எனக்கு சாப்பாடு போடுறதெல்லாம் கணக்கு போடுறாரு. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரு. எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்து போன நிலைமையில் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம்னு சிதறி கிடக்கிறாங்களோ, நீ சொன்னீரே, கோழி தன் குஞ்சுகளை இறக்கைக்கு உள்ளே கூட்டி சேர்க்கிறது போல உங்களை கூட்டி சேர்க்க மனதா இருக்கிறேன்னு சொன்ன தேவனே, என் பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்த்து கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரே இடத்துல இருந்து ஒரே தேவனை ஆராதித்து ஒரே தேவாலயத்திற்கு போய் சந்தோஷமாய் குடும்பம் நடத்த, பிரிந்து போன குடும்பங்களை எல்லாம் திரும்பவும் ஆண்டவர் இணைப்பீராக. ஒருவேளை என் மனைவி என்கிட்ட ஏதோ ஒரு காரியம் பிடிக்கல, ஏதோ நான் கோவப்பட்டுட்டேன், அதுக்காக என்ன விட்டுட்டு சின்ன அந்த பிரச்சனைக்காக போயிட்டாங்களே, ஆண்டவரே, என் மனைவி எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி அவங்க இன்னும் வரலையே, பிள்ளை என் கண்ணுல கூட காட்டலையே என்று கண்ணீரோட நின்றுட்டு இருந்தா, அவருடைய மனைவிமார்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் அவர்களோடு பேசும். உன் புருஷன் கூட வாழ நீ பயப்படாதம்மா, நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவன் ஒரு புது மனுஷனா மாற்றி வச்சிருக்கிற, நீ போய் வாழ என்று சொல்லி ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் நீங்க தான் பேச முடியும்ப்பா. நீங்க தலையிட்டு என் மனைவி எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்கு மனைவியை கொண்டு வந்து தருவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.